வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். திருச்சி விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். கும்பகோணத்தில் கட்சி நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தார். திருச்சி விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கியதற்கு பின்பாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். பாஜகவில் இருந்து போயிருந்தால் நான் கருத்து கூறுவேன். ஆனால் அதிமுகவிலிருந்து விலகி வேறொரு கட்சியில் இணைந்திருக்கிறார். அதை பற்றி நான் கருத்து கூற முடியாது. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் எந்த கட்சியில் இருந்து எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் இணையலாம். அதுவும் தேர்தல் நேரங்களில் இதுபோன்ற மாற்றங்கள் எல்லா காலங்களிலும் நடைபெறும். திமுக அரசு வெறுப்பை சம்பாதித்துள்ளது. குடும்ப ஆட்சி அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். விலைவாசி உயர்ந்துள்ளது. மின்சார கட்டணமும் இருந்துள்ளது. எல்லாவற்றையும் பார்த்து மக்கள் வெறுப்படைந்துள்ளனர். உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். யார் முதலமைச்சராக வைக்க வேண்டும் என்று மக்கள்தான் முடிவு செய்வார்கள். ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் கருத்து சொல்ல முடியாது. ஜோசியம்தான் சொல்ல முடியும். குடுகுடுப்பக்காரன் போல ஜோசியம் சொல்லலாம், நடைமுறையில் உள்ளது. வருகின்ற 2026 தேர்தலில் அது தெரிவிக்கப்படும் என்றும், இப்போது உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் என்றும் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்து அவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அப்படி கூறியுள்ளார். தேசிய ஜனதா கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் யாரும் இல்லை. நாங்கள் நேரடியாக களத்தில் இருப்பவர்கள். எங்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போது கூட்டணியில் இருக்கிறது. தேர்தலுக்கு காலம் இருக்கிறது. யார் யாரெல்லாம் எந்த கட்சியில் இணைவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். எவ்வளவு பெரிய குற்றம் அது! எங்க திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா யாருமே ஜாமீனோட விட மாட்டேங்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு பெரிய கத்தியை எடுத்து கொடுத்து வெட்டுறேங்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு அவர்களுடைய ஏற்பு. அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன ட்வீட் அரசாங்கத்தை எதிர்த்து போட்டா உடனடியாக அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டரை கொலை செய்வேன்னு சொன்னார் ஒரு திமுக. எஃப்ஐஆர் கூட இன்னும் போட எந்த விதத்துல நியாயம்? அப்ப இந்த ஆட்சி ஒரு சார்பான ஆட்சி. இந்த காவல்துறை திமுகவுடைய ஏவல் துறையாக இருக்கு. ஒரு காலத்துல கலைஞர் தான் சொல்லுவார், காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அவர்களுடைய ஆட்சியிலேயே, மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சருடைய ஆட்சியிலேயே இன்னைக்கு காவல்துறை புறையோடி விட்டதும் இல்லை. காவல்துறை எங்க இருக்குங்கிறே தெரியல. இவ்வளவு பெரிய கத்தியை வச்சுட்டு நீட்டிட்டு இருக்கு. இந்தாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்ப எல்லாரும் ஆளை வெட்டினாதான் எஃப்ஐஆர் போடுவாங்க. யாருமே வெட்டுறது இல்லையே. இது இவ்வளவு கேலிக்குரியமான விஷயம். நான் குறை சொல்லல. துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்காரு, நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா இதே மாதிரி வச்சிருந்த ஆட்களாம் எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளியிருக்கீங்க. அதனால இப்போ சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு நீதி, துணை முதலமைச்சருக்கு ஒரு நீதி அப்படின்னா நாட்டுல எப்படி நீதி இருக்கும்?